தேனியிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி வந்த அரசு பேருந்து செங்கல்பட்டு அருகே விபத்தில் சிக்கியிருக்கிறது. விபத்தில் பயணிகள் எல்லாம் உயிர் தப்பியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். இந்த விபத்து பற்றிய முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தேனியிலிருந்து சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திற்கு அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்துல 15க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து வந்தனர். இந்த பேருந்தானது செங்கல்பட்டு அடுத்த மகேந்திரா சிட்டி பகுதிக்கு வந்தபோது அங்கு சிக்னல் போடப்பட்டிருக்கிறது. இதனை கண்ட பேருந்தின் ஓட்டுநர் பாலகிருஷ்ணன் பேருந்தின் பிரேக்கை போட்டுள்ளார். அப்போது மழையின் காரணமாக பிரேக் பிடிக்காததால் சரிகட்டு ஓடிய இந்த அரசு பேருந்து சாலையின் சென்டர் மீடியனில் ஏறி எதிர் திசைக்கு சென்றது. அப்போது அதிர்ஷ்டவசமாக சென்டர் மீடியனில் இருந்த மரக்கட்டை பேருந்தின் சக்கரத்தின் அருகே சிக்கியதால் பேருந்து முன்னேறி செல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த விபத்துல பேருந்தில் இருந்த 15க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தொடர்ந்து இந்த பேருந்து முன்னேறி சென்றிருந்தால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து பெண் காவலரும் அதே போல சாலையை கடந்து கொண்டிருந்த வாகன ஓட்டிகளும் மீது மோதி ஒரு பெரும் பயங்கர விபத்தாக இந்த சம்பவம் மாறியிருக்கும். இந்த நிலையில அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவம் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து இந்த பேருந்து விபத்தின் காரணமாக சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டு வருகிறது. அதனை சரி செய்யும் பணிகளில் போக்குவரத்து காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் இந்த பேருந்தை மீட்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி, நவீன்.